ॐ अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाष्टाय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். நம்ம பகவத்கீதை அத்தியாயம் 2 கடைசி ஸ்லோகம் 72வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். இந்த அத்தியாயத்தோட பேரு கீதையின் உட்பொருள் சுருக்கம். இந்த அத்தியாயத்துல நம்ம ஆத்ம ஞானம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். புத்தி யோகம் எல்லாமே பக்தியை சார்ந்துதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா பிரபுபாதரோட பொருளுரையில கிருஷ்ணர் சொன்னதும் அதுதான். பிரபுபாதரோட பொருளுரையிலயும் ஆன்மீகத்தை பக்தியை மையமா வச்சு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு டைம் இல்ல பக்தி யோகம் வர வரைக்கும் பக்தி யோகத்தை பேசுறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி ஏன் இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாரு கிருஷ்ணர்னா, கடைசியில பக்தி பண்ணுன்னு தான் அர்ஜுனனுக்கு சொல்லுவாரு. அதனால டைரக்டாவே நம்ம பக்தி கூட கனெக்ட் பண்ணி படிக்கும் போது நமக்கு ஈஸியா புரியும், மனசுல பதியும் ஆழமா. அப்ப திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நமக்கு கேட்க கேட்க அது மேல நம்மளுக்கு பற்றுதல் அதிகமாகும் இல்லைங்களா? அப்ப அந்த பற்றுதல் அதிகமாக ஆக நம்ம ஆழமா அத இன்னும் தீவிரமா அதை செய்ய ஆரம்பிப்போம். இப்ப நம்ம எதை மையமா வச்சு போறோம்னா பக்திய மையமா வச்சுதான் நம்ம படிக்கிறோம். அதனால பக்தியை தான் நம்ம திரும்ப திரும்ப பக்தி செய்யற முறை, அந்த பக்குவம், அதுக்கு உதாரணங்கள், பண்ண பக்தர்களோட செயல்கள், இதெல்லாத்தையும் தான் நம்ம உதாரணமா வச்சு பகவத்ல இருந்தும் படிச்சுட்டு வரோம். இப்ப 72வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்திதித்வாஸ்யாம் அந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. ஏஷா பிராமி ஸ்திதிஹ பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. ஸ்திதித்வாஸ்யாம் அந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. செல்வி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா இன்னைக்கு? ஹலோ, திரும்ப லைன்ல இருக்கீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா?
வேறுபாடு கிடையாது. இவை இரண்டுமே பூர்ண சமத்தில் இருப்பதும் கடவுளில் நம்பத்தொண்டில் ஈடுபடுவது என்பதை அவனது திறனாட்டை அடைந்து வாழ்வது கணக்கும். கடவுளின் சாதம் உலகின் சிக்கானவை. ஆனால் ஒன்பது உலகின் சாதம் கிருஷ்ண உணர்வால் சார்பானது. கிருஷ்ண உணர்வை அடைந்தால் எவ்வளவு வாழ்க்கையை உடனடியாக பிரம்மனை அடையலாம். எனவே கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்பது போல் ஏற்கனவே இறைவனின் பெருநாட்டை அடைந்தவன் ஆகும். பிரம்மன் ஜனத்திற்கு வேண்டுமானது. எனவே பிராமிஸ்தது என்றால் ஜனசாதனை தளத்தில் அல்ல என்ற பொருள். இறைவனுக்கான பக்தி கொண்ட முக்தி பெற்ற இணையாக பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமித்யாதம் பிரம்ம பூயாய பலமுறை. எனவே பௌதிக வெள்ளத்தில் இருந்து விடுபடுவது பிராமிஸ்தது எனப்படுவதாகும். சில பக்திய வினோதக்காக பகவத்கீதையின் இந்த இரண்டாவது அத்தியாயத்தினை மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக காட்டிக்கொள்ளும். பகவத்கீதையில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் ஆகிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. இரண்டாவது அத்தியாயத்தில் கர்மயோகமும் ஞானயோகமும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. பக்தியோகத்தை பற்றிய சிறு குறிப்பு தரப்பட்டுள்ளது. எனவே இது முதல் கீதையின் சுருக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி, மியூட்ல போட்டுட்டு பேசினதுனால உங்களுக்கு கேட்கல, சாரி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து பிராமி ஸ்திதி, அந்த ஆன்மீக நிலையை அடையிறது பத்தி சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர். அதுல வந்து நம்ம ஆன்மீக நிலை அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது இல்லைங்களா. நம்ம தெய்வீக இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி. இதனை அடைந்த மனிதன் குழப்பம் அடைவதில்லை. இந்த நிலையை தனது மரண தருவாயிலும் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகிறான். நம்ம குலசேகர ஆழ்வாரோட கிங் கட்வாங்கா அரசரோட கதையை நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், சுருக்கமா சொல்றேன் மறுபடியும். இல்ல யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கட்வாங்காவோட ஸ்டோரி சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா. மரண தருவாயிலும் அடைபவனும் கூட இந்த நிலையை, தெய்வீக நிலையை அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகிறான். இதுக்கு வந்து சம்பந்தமா கட்வாங்கா அரசரை பத்தி ஒரு கதை சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? சரி, ஓகே, பரவாயில்லைங்க மாதாஜி, நானே சொல்றேன். கட்வாங்கா அரசர் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்போது அடிக்கடி அது நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப தேவர்களுக்கு வந்து உதவியா கட்வாங்கா போய் உதவி செஞ்சாரு. இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. அதாவது நல்ல அரசர்கள், ராஜ ரிஷிகள், பக்தர்கள் வந்து ராஜ ரிஷிகள்னு சொல்லுவோம். பக்தர்கள் வந்து அரசரா இருக்கும் போது அவங்கள ராஜ ரிஷிகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ராஜ ரிஷிகள் கிட்டதான் கிருஷ்ணரும் பகவத்கீதையை கொடுத்தாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து சூரிய பகவான் கிட்ட கொடுத்தாரு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு கொடுத்தாரு. அது அப்படியே நாள் போக்குல அது மறந்துருச்சு. சமுதாயத்துல பகவத்கீதையே எல்லாரும் மறந்துட்டாங்க, அதுபடி வாழ்றதையும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ரீசெண்டா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்தாரு. ஏன்னா அர்ஜுனனும் ஒரு நல்ல ராஜரிஷிக்கு சம்பந்தப்பட்டவன் தான் இல்லையா. அப்ப கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை கொடுக்கறதுக்கு வந்து தகுதி அவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துதான் கொடுக்குறாரு. ஆனா ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே பகவத்கீதையை கொடுக்குறாரு. அப்கோர்ஸ் கிருஷ்ணர் வந்து இவங்க மூலியமா நமக்கு கொடுக்குறாரு தான். ஆனா சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிசுபாலனுக்கோ இல்ல கம்சனுக்கோ, சொந்த தாய் மாமன் தான் கம்சன் கிருஷ்ணருக்கு, போய் தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நான் உனக்கு பகவத்கீதை சொல்றேன்னு கிருஷ்ணர் கொடுக்க கிடையாது இல்லையா. நந்த மகராஜ் அப்பா, அவர்கிட்டயும் உட்கார்ந்து சொல்ல கிடையாது. ஆனா அர்ஜுனன், ஏன்னா சத்திரிய வம்சத்துல வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப், அந்த அதிகாரம் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த தலைவர்களா இருக்காங்க, ஒரு சமுதாயத்துக்கு தலைவர்களா சத்திரியர்கள் இருக்காங்க. தொன்று தொட்டு இப்படிதான் வருது. இப்ப அரசியல்வாதிகள் தான் தலைவர்களா இருக்காங்க, அவங்களும் சத்திரியர்கள் தான் இல்ல. ஏன்னா அவங்கதான் நாட்டை காத்துட்டு வர்றாங்க, மக்களை காத்துட்டு வர்றாங்க.
அதுல உண்மை போலியானவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் உண்மை போலிங்கிறது இருக்கதான் செய்யுது. இப்போ அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கறாரு அப்படின்னா அவங்க வந்து உண்மையாவே ராஜரிஷியா இருக்கவும் அவங்களுக்கு முழு தகுதி இருக்கவும் அவங்க முக்கியமா பக்தர்களா இருக்கிறதுனாலதான், பகவான் கிருஷ்ணரோட பக்தர்களா இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தலைவர்கள் பொசிஷன்ல இருக்கும்போது கீழே பிரஜைகள், அவங்களுக்கு கீழே இருக்கிற பிரஜைகள் கிட்ட இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ, எந்த வழியில நடக்க சொல்றாங்களோ அந்த வழியில மக்களும் போவாங்க ஆட்டோமேட்டிக்கா, இல்லையா? இப்ப அரசு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா பஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ரோட் ரூல்ஸ் இருக்கு, நீங்க லெஃப்ட்ல தான் போகணும், ரைட்ல இது பண்ணக்கூடாது, ரைட் லைன் கிராஸ் பண்ணக்கூடாது, இல்ல லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சில ரோட் ரூல்ஸ் இருக்கும். அது சமுதாயத்துல அரசாங்கம் வந்து அந்த மாதிரி விதிகளை விதிக்குது. அவங்க தலைவர்கள் பொசிஷன்ல இருக்கும்போது சில விதிகள் நம்மளோட நன்மைக்காக சில விதிகளை விதிக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம அதை ஃபாலோவும் பண்றோம். ஃபாலோ பண்ணாதவங்களை சிறைச்சாலையில போடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பௌதீக உலகமே ஒரு சிறைச்சாலை தான். நம்ம எல்லாம் வந்து பகவான் கிட்ட நித்தியமா பகவான் லோகத்துல திருநாட்டுல இருக்கும்போது அவரு மாதிரி நம்மளும் அனுபவிக்கணும், நம்மளும் எல்லாத்தையும் ஆளணும் அப்படிங்கிற அந்த சுயநல எண்ணம் வந்தனாலதான் கிருஷ்ணர் இந்த மாயையான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி இது அதனோட பிம்பமா, இது வைகுந்த லோகத்தோட பிம்பமா இங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப நம்மளும் கிருஷ்ணர் மாதிரி இங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பிரம்மை கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு திருப்திக்காக பண்ணி கொடுத்திருக்காரு. எப்படி அம்மாக்கள் வந்து குழந்தைக்கு சமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சின்ன சொப்பு சாமானம் எல்லாம் கொடுத்து சமையல் பண்ணும்பாங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுல என்ன சாப்பாடு வைக்க முடியுமா, ரசம் வைக்க முடியுமா, குழம்பு வைக்க முடியுமா? அந்த குழந்தைய ஒன்னும் பண்ணாது. சும்மா அது ஒரு மிமிக் பண்ணிட்டு இருக்கும். விளையாட்டுத்தனமா இதுதான் சாதம்னு சொல்லி கொடுக்கும், குழம்புன்னு சொல்லி கொடுக்கும். அதைய பெரியவங்க சரி அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க குழந்தை திருப்திக்காக. ஆனா அந்த குழந்தைய அது பண்றதுனால அதுக்கு திருப்தி வருதுன்னு அம்மா அப்பா விடுறாங்க. ஏன்னா உண்மையான கத்தியோ இல்ல சமையல் ரூமோ கொடுத்தா அதனால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அந்த குழந்தைகளை பயிற்சி செய்யறதுக்காக அந்த மாதிரி விட்டுறாங்க. இந்த பசங்க வந்து கார் ஓட்டி பழகணும் அப்படின்னா குட்டி காரு கொடுத்துருவாங்க. அது போலதான் கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து இந்த மாயையான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, பௌதிக லோகத்தை. இங்க வந்து நம்ம பயிற்சி பெற்று நல்ல பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம், பக்தியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் திருநாட்டுக்கே, பகவானோட திருநாட்டுக்கே நம்ம போறதுக்கு அவரு ஆச்சாரியர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. என்ன நம்ம வாய்ப்பை ஒவ்வொரு டைமும் மிஸ் பண்ணி திருப்பி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அந்த அரச குலத்துக்கு அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த அரச குலம் என்ன பண்ணும்னா அந்த பகவத்கீதைங்கிற அந்த ஞானத்தை, பக்தி ஞானத்தை இல்லையா, அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை வந்து மத்த மக்களுக்கு கொடுக்கும் போது எல்லா ஜீவராசிகளுக்கும் அது சென்றடைகிற மாதிரி அந்த தலைவர்களுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறாரு இல்லையா? அப்ப அந்த தலைவர்களும் அதை பண்றாங்க. அப்படிதான் நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்கு. அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர் தேவைப்படுறாங்க. அதனால நம்ம ஆச்சாரியர்களையும் நமக்கு கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இது காலம் தொட்டு இந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப கட்வாங்கா வந்து ஒரு நல்ல ராஜரிஷி. அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவங்க வந்து புத்தியில மட்டும் அவங்க நல்ல சிறந்தவங்களா இருக்கிறது இல்ல, பல விஷயங்கள்ல அவங்க பெரிய வல்லமை படைத்தவங்களா இருக்காங்க ராஜரிஷிகள். பக்தியிலயும் சரி, புலன் கட்டுப்பாட்டுலயும் சரி, பிரஜைகளை காக்குறதுலயும் சரி, குடும்ப விஷயங்கள்லயும் சரி, நாட்டு நடப்பு விஷயங்கள்லயும் சரி, எல்லாத்துலயுமே அவங்க சிறந்து விளங்குறாங்க. பலம், உடல் பலம், மனபலம், பக்குவம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு இல்லையா? அதனாலதான் உலகத்துக்கு சக்கரவர்த்தியா அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப தகுதியுள்ளவங்க. எதுக்குன்னா மத்த லோகங்களுக்கும் பயணம் பண்றதுக்கு. அப்ப இந்திரலோக இருக்காருல தேவராஜ், இந்திரா, அவருக்கு வந்து ஒரு தடவை உதவி தேவைப்பட்டது. அசுரர்களோட போட்டி போடும்போது, இந்த சண்டை போடும்போது இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டது. அப்ப இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது இவரும் வந்து பண்ணி கொடுக்குறாரு. அப்ப இந்த தேவர்கள் எல்லாம் வெற்றி பெறுறாங்க, அசுரர்கள் தோத்தர்றாங்க. அப்ப இந்திரர் வந்து இவரு மெச்சி, இவரோட வல்லமைய மெச்சி, உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கட்வாங்க அரசர்கிட்ட இந்திரன் கேக்குறாரு. அப்ப கட்வாங்க அரசர் சொல்றாரு, எனக்கு வந்து எப்ப நான் இறப்பேன், எப்ப இந்த உடலை விட்டு என்னோட ஆன்மாவாகிய நான் பிரிவேன் அப்படின்னு சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு. அப்ப இந்திரன் உடனே சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பூலோகத்துல ஒரு முகூர்த்தம் வரைக்கும் தான் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப பூலோகத்துல வந்து ஒரு முகூர்த்தம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 45 நிமிஷம் தான். இப்ப இந்திரலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 45 நிமிஷம் தான்.
அப்ப அந்த 45 நிமிஷத்தை அவரு பயன்படுத்தணும், முழுக்க முழுக்க பகவான் பக்தியில பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த 45 நிமிஷமும் இறை தியானத்துல உட்கார்ந்து பகவானையே நினைச்சு அவர் தியானம் பண்ணி அவர் உடலை விட்டு பிரியும் போது அவர் ஆன்மா என்ன பண்ணும், ஸ்பிரிச்சுவல் பாடி கிடைச்சு, ஆன்மீக உடல் கிடைச்சு கிருஷ்ணா கிட்ட போயிருவாங்க. ஓகேங்களா? அவரு வந்து இதுலயே போயிருவாரு, வைகுந்த லோகத்துக்கே போயிருவார். சோ இது இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த கதைக்கும் உள்ள இது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, மரண தருவாயில கூட நீங்க ஆன்மீக நிலைய உணர்ந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இறைவனோட திருநாட்டுக்குள்ள நுழையலாம். ஆனா அந்த ஆன்மீக நிலை வரணும், பக்தி வரணும், பகவானை நினைக்கணும், அந்த மரண தருவாயில பகவானை நினைக்கணுங்கிற ஞாபகம் நமக்கு வரணுமே. நம்ம காலம் பூரா பகவானை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இறக்கும் போதும் ஞாபகம் வந்துரும். எப்பவுமே பகவானை நினைக்கிறோம். பகவானை பத்தி நினைக்கிறது மட்டும் இல்ல, பிரார்த்தனை மட்டும் பண்றது பக்தி கிடையாது, முழுமையாகாது, முழுமையான பக்தி ஆகாது. பிரார்த்தனையும் ஒரு வகையான பக்தி தானே ஒழிய முழுமையான பக்தி ஆகணும்னா பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடணும். பகவானுக்காக நம்ம தினசரி ஏதாவது தொண்டு செய்யணும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே அம்பரீஷ் மகாராஜோட அதே உதாரணம் தான் நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு நல்லாவே பரிச்சயம் ஆயிரும். நம்ம 18வது அத்தியாயம் முடிக்கும் போது நம்ம எல்லாம் அம்பரீஷ் மகாராஜ் மாதிரி நீங்க எல்லாம் ஆயிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா புலன்களையும் பகவானோட தொண்டுல உபயோகப்படுத்துறது. கண்களை வந்து பகவான தரிசனம் பாக்குறதுக்கு, காதுகளை வந்து பகவான ஹரிகதை கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு, மூக்கு வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ண இல்ல அவருக்கு படைச்ச துளசி அந்த இலைய மோந்து பாக்குறதுக்கு, இது நாக்க வந்து பகவானை பத்தி நாமத்தை சொல்றதுக்கு, ஹரிகதைய பேசுறதுக்கு, கீர்த்தனம் பண்றதுக்கு, அதே மாதிரி பிரசாதத்தை சாப்பிடுறதுக்கு, கை கால்கள் கோயிலுக்கு போறதுக்கு, கோயில்ல வேலை செய்யறது பகவானுக்காக, அந்த மாதிரி எல்லா திருத்தொண்டுலயே நம்மளோட புலன்களை ஈடுபடுத்துறது தான் பக்தி இல்லையா? அத வந்து நம்மளோட எளிமையா நம்மளுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்ல உயர்வா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட மனப்பக்குவம், உடல் பக்குவத்தை பொறுத்து. கிருஷ்ணர் வந்து எவ்வளவு சாதாரணமா நீங்க ஒரு தண்ணிக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா கூட அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஆனா அதுல அன்பு கலந்திருக்கான்னு தான் பாப்பாரு. லவ் அண்ட் டிவோஷன்ல அந்த அன்பும் பக்தியும் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு உணவா இருந்தாலும் சரி, ஒரு இலையா இருந்தாலும் சரி, தண்ணியோ பூவோ பழமோ எதா இருந்தாலும் ஒரு அந்த அன்பு, உங்களோட அன்பு பக்தி, அது ரெண்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணா சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரயாச்சிதே. சோ கிருஷ்ணர் 9வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்கறது நம்ம புலன்களை கிருஷ்ணரோட பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணும் அப்படிங்கறதுதான். கட்வாங்கா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் துறவரம் மேற்கொண்டு அவரோட அரசாங்கம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பற்றின்மையா வந்து இதுல ஈடுபட்டாரு, தியானத்துல, பகவானோட இறை தியானத்துல ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் அவரு வைகுந்தத்தையும் அடைஞ்சாரு. இப்ப வைராகியம், இதுதான் வைராகியம். வைராகியம்னா என்ன அப்படின்னா அந்த பற்றின்மை இல்லையா? சோ இதுல வந்து உங்களுக்கு சொல்லணும்னா அந்த 3 விதமான வைராகியம் இருக்கு. பல்கு வைராகியம், மர்க்கட்ட வைராகியம், அதுக்கப்புறம் யுக்த வைராகியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊர்ல வந்து 3 பேர் இருந்தாங்களாம். 3 பேர்ல வந்து எல்லாருமே இந்த பௌதீகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை நாடி போறாங்க. அதுல வந்து 3 ஆளுகள்ல ஒரு ஆள் வந்து அவங்க வீடு, மனைவி, குழந்தைங்க, வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிள் உடைய அணிஞ்சிட்டு ஒரு மரத்துக்கடியில போயிட்டு ஒரே ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடுவார் அந்த மாதிரி. ஆனா அவரோட எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அடடா இந்த வாழ்க்கையில வந்துட்டோமே, இந்த பாத்துல இந்த வழியில வந்துட்டோமே, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே சொல்லிக்குவாராம். அப்புறம் சில சமயம் என்ன பாராம், வெளியில சொல்லும் போது எனக்கு வந்து இந்த பௌதீக வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். ஆனா யாரெல்லாம் பௌதீகத்துல இன்பமா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் பார்த்தா இவருக்கு ரகசியமா இவர் பொறாமையும் பட்டுக்குவாராம்.
அப்புறம் மத்த சாதுக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது இந்த டெக்னிக்கல் திங்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த போன் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது, இதெல்லாம் பார்த்தா அவருக்கு உடனே இவங்க எப்படி சாதுவா இருந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள பத்தியும் இவரு புகார் பண்ணிட்டு இருப்பாரா மனசுக்குள்ள. அப்ப இவரோட பக்தி எல்லாம் அங்க இல்ல, அவருக்கு வந்து பற்றின்மையில வந்துட்டார், துறவரம் மேற்கொண்டாச்சு. ஆனா அது எப்படி இருக்குன்னா ஒரே வறட்சியா இருக்கு இல்லையா, அந்த வறண்டு போன ஒரு ஆறு மாதிரி இருக்கு. கீழே வந்து பல்கு ரிவர்னா என்னன்னா, பல்கு வைராகியம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, மேல பாக்குறதுக்கு வறண்டு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கும். அந்த மாதிரி மேல பாக்குறதுக்கு இவர் வந்து சாது மாதிரிதான் இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இது ஏதாவது ஒரு மோசமான நிலைமை வருது, அவருக்கு துன்பம் வருது, இல்ல உடம்பு சரியில்லாம ஆகுது அப்படின்னா, ஏன் எனக்கு இது நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு அவருக்கு உடனே கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிருமா. அப்புறம் அவரோட கடைசி காலத்துல மரண தருவாயில கூட அவர் பகவானை பத்தி நினைக்கவே இல்லை. அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு நடந்த கசப்பு, அவருக்கு உள்ள குழப்பம், இதையவே நினைச்சிட்டுதான் இறக்குறாரு. கண்டிப்பா இவரு வைகுந்தம் போகல. இது பல்கு வைராகியத்துக்கு ஒரு உதாரணம். அப்படின்னா என்னன்னா, மேலோட்டமா பாக்குறதுக்கு சாது மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து அந்த பொறாமப்படுறதுன்னு இன்னும் அந்த அதே இதுதான் இருக்கும், அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த இன்பத்தை நாடிதான் இருக்கும் இல்லையா. மர்க்கட்ட வைராகியம்னு ஒண்ணு இருக்கு. மர்க்கட்ட அப்படின்னா குரங்குன்னு அர்த்தமா. இன்னொரு ஆள் என்ன பண்ணாரு, சின்ன வயசுலயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு, அந்த காவி துணி எல்லாம் போட்டுக்கிட்டாரு, அந்த தண்டா இருக்கும் இல்லைங்களா குச்சி, அதையும் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட மனசு வந்து ஒரு நிலையிலேயே இல்ல, சித்த பிரக்யான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலை வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலா பாக்குறது, நமக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எல்லாமே சமமா பாக்குறது, சமநிலையில வச்சுக்கிறது, அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி கோபம், பேராசை, அதுக்கப்புறம் இந்த பொறாமை, இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்தும் வெளியில வர்றது அதுவும் இல்லை இவருக்கு. எல்லாமே இருக்கு, காமம், குரோதம், பொறாமை, கர்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள இருக்கு. வெளியில மட்டும் பார்த்தோம்னா சாது சன்னியாசி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப இவருக்கு வந்து சொல்றாங்க, இந்த மரக்கட்ட வைராகியத்துக்கு ஏன், மரக்கட்டன்னா மங்கின்னு சொன்னோம் பாத்தீங்களா, குரங்குன்னு. ஏன் அப்படின்னா, மங்கீஸ் என்ன பண்ணும், குரங்கு என்ன பண்ணும்னா, இது ட்ரெஸ் போட்டிருக்காது, பழங்க தான் சாப்பிடும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதோட வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா ரிச்சா எல்லாம் இருக்காது. ஆனா பட் இது பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அதுக்கு ஒரே ஃபீமேல் மங்கீஸ் இருக்கும்ல, அந்த குரங்குகள், பெண் குரங்குகளை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும், அதுக்கு மேல விருப்பம் வரும், அந்த மாதிரி உணர்வுகள்ல தான் இருக்கும், இந்த காம இதுலயே இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த மர்க்கட்ட வைராகியம் அப்படிங்கிறது. அப்ப மர்க்கட்ட வைராகியம் பல்கு வைராகியத்தை விட கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஏன்னா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப தீவிரமா இவங்க இதுல சன்னியாசத்துல இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லா இந்த காமமும் கர்வமும் இப்படிதான் இருக்கும். எப்பவுமே அந்த ரஜோகுணத்துல இருப்பாங்க, இந்த பாலுறவு உணர்ச்சியில இருப்பாங்க. வெளியில மட்டும் ரொம்ப இதா காமிச்சுக்குவாங்க, நான் காட்டுலதான் வாழ்றேன், நான் வந்து காவி உடை அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு. யாராவது வந்து டொனேஷன் கொடுத்தாலோ இல்ல தன்னை பெருமையா பேசினாலோ, தனக்கு பதவி கொடுத்தாலோ எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறது, இல்ல அதைய நாடி போறது. அப்ப ஹிப்போக்ரட்டிக் அப்படிம்பாங்க இல்லையா, உள்ள ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி நடந்துக்கிறது. அப்ப இவங்க ரெண்டு பேருமே, பல்கு வைராகியமும் சரி மர்க்கட்ட வைராகியமும் சரி, அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்கனால கண்டிப்பா பக்தியை அடைய முடியாது. பக்தி அடைய முடியலன்னா அவங்களுக்கு உண்மையான அமைதி, சாந்தி கிடைக்காது. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கசப்பாதான் இருக்கும். இது வந்து பக்தி ரசாமிருத்த சிந்துல இதெல்லாம் வருது. ஓகேங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யுக்த வைராகியம் பண்ணணும். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகிய உச்சத்தே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஒரு விஷயம் வருதுன்னா, இப்போ மர்க்கட்ட வைராகியம் ஆகட்டும் இல்ல பல்கு வைராகியம் ஆகட்டும், இப்ப யாராவது வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, இப்ப பல்கு வைராகியத்துக்கிட்ட நாங்க டொனேஷன் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்து வாங்கிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு பணத்தை வச்சுட்டு என்ன பண்றேன், நான் எல்லாத்தையும் துறவரம் மேற்கொண்டுட்ட, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து மௌதிக விஷயத்துல சம்பந்தப்பட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு எந்த ஒரு ஆசாபாசங்களும் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியில அப்படின்ட்டுருவாங்க.
அப்ப குடுக்கிற பணம் இப்ப பணம் வருது அப்படின்னாலும் அதையும் வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா யுக்த வைராகியம்ங்கிறது என்னன்னா எல்லாத்தையுமே நமக்கு என்ன நமக்கு திறமை இருக்கா, நமக்கு சில விஷயங்கள்ல வந்து சக்தி இருக்கா, பலம் இருக்கா, நம்மளுக்கு வசதி இருக்கா, எல்லாத்தையுமே பகவானோட சேவையில பற்று இல்லாம, எது மேல பற்று இருக்க கூடாதுன்னா நம்ம கிட்ட இது இருக்கு இல்ல இது இல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மேல. இப்ப எனக்கு வந்து நல்லா பாட வரும், அப்ப நான் பகவானை பத்தி கீர்த்தனை பண்றேன். அப்ப எல்லாரும் வந்து கீர்த்தனை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு தான் படைக்கணும் இல்லையா? நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது பகவானுக்கு படைக்கணும். அது நம்மளுக்கு பாராட்டா இருந்தாலும் சரி, நமக்கு துன்பம் வந்தாலும் சரி, அது பகவான் கொடுத்ததுன்னு பகவானு கிட்ட நன்றி சொல்லணும், பகவானுக்கு அதை திருப்பி படைச்சிடணும் இல்லையா? ஆனா இவங்கெல்லாம் பல்கு வைராகியம், மர்க்கட்ட வைராகம் அந்த மாதிரி இல்ல. யுக்த வைராகியத்துல என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற திறமை மேல நமக்கு பற்று இருக்க கூடாது, அத வந்து பகவானுக்கு உபயோகப்படுத்துறது அதுலதான் பற்று இருக்கணும். பகவானை திருப்திப்படுத்தணும். எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே, இப்ப லேப்டாப் இருக்கா, மொபைல் போன் இருக்கா, அத பகவானோட சேவையில நான் எப்படி யூஸ் பண்ணலாம். இப்ப உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே போன் இருக்கு, நீங்க எல்லாரும் இந்த 12 மணி ஆனா கரெக்டா டான்னு எனக்கு முன்னாடியே வந்துடுறீங்க. 12 மணிக்கு முன்னாடியே நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறீங்க. அதை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு இருக்கு இல்லையா? 12 மணிக்கு தான் நான் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஈகர்னஸ் தான் பக்தி, ஆர்வம், பகவானை பத்தி கேட்கணுங்கிற ஆர்வம். சோ இதுதான் பகவான் எதிர்பார்க்கிறாரு. அந்த நம்மளோட நேரத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. நம்ம மொபைல் போன் இருக்கா, அதை வச்சு நம்ம பகவானை பத்தி கேட்கறது இல்ல, அதை பத்தி அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது. லேப்டாப்பா அதுக்கு யூஸ் பண்றது, பகவான் சேவையில யூஸ் பண்றது. காதுகளை நம்ம பகவானை பத்தி கேட்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு பேரு தான் யுக்த வைராகியம். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகி உச்சத்தே. அப்ப அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல நம்மளுக்கு வந்து தூய்மை நம்மளுக்கு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செயல்கள் மூலியமா நம்மளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கும். அப்படி அடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அது எவென்ச்சுவலி நம்மளுக்கு தூய பக்தியை கொடுக்கும். நம்ம வெளியில சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மர்க்கட்ட வைராகியம் பல்கு வைராகியத்துல இருக்கிற சாதுக்கள் வந்து பக்தர்களை பார்த்தா இவங்க என்ன லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பயங்கரமா சாப்பிடுறாங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது, தவம் இருக்கணுமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் பக்தர்களுக்கு அது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிடுறது பிரசாதம், பண்றது எல்லாமே யுக்த வைராகியம், எல்லாமே கிருஷ்ணா சம்பந்தப்பட்டது, கிருஷ்ணாவை மையமா வச்சுட்டு தான் பண்றோம். நம்ம வேலைக்கே போனாலுமே அது கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு தான் பண்றோம். ஏன்னா சம்பளம் வருது, அதை வந்து கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்துறோம். ஆரோக்கியமா நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அந்த பணம் இருந்ததுன்னா தான் நம்மளும் கிருஷ்ண பக்தி பண்ண முடியும். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்கு என்னென்ன உடலுக்கு மருத்துவம் பண்ணணுமோ அதையும் நம்ம பண்ணிதான் ஆகணும். இல்ல நான் வைராகியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வறட்சியான வைராகியத்தோட நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருக்க முடியாது. பிரபுபாத் அதை வரவேற்கல. நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்தியான உணவு சாப்பிடணும். அப்பதான் நம்ம வந்து தீவிரமா பக்தி பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தி கிடைக்கும், மன அளவுலயும் உடல் அளவுலயும் அப்படின்னு அதை தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? அப்ப நம்ம இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், யுக்த வைராகியம் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து பக்தி, தூய பக்தி வரும். அது மூலியமா நம்மளுக்கு உண்மையான மனசாந்தி கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையான முக்தியை கொடுக்கும். 5 வகையான முக்தி இருக்கு, சாயுஜ்ய, சஷ்டி, சாமிப்பிய, சாலோக்கிய, சாரூபிய அப்படின்னு. ஆனா நமக்கு வந்து இந்த முக்தி எல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை வைகுந்த லோகத்துக்கு போய் பகவான் கூட நித்தியமா இருக்கணும், கிருஷ்ண லோகத்துக்கோ இல்ல வைகுந்த லோகத்துல ஏதோ ஒரு வைகுந்த லோகத்துக்கோ போகணும். இல்லையா எங்க இருக்கமோ, அது எந்த லோகமா இருந்தாலும் சரி, நரகமோ சொர்க்கமோ கீழோகமோ மேலோகமோ எதா இருந்தாலும் சரி, எந்த பிரம்மாண்டத்துல இருந்தாலும் சரி, எந்த யுகத்துல இருந்தாலும் சரி, பகவானை பத்தி அனுதினமும் பகவானை பத்தி நினைக்கணும், கேட்கணும், பேசணும், ஹரிநாமத்தை சொல்லணும். இந்த எண்ணம் தான் தூய பக்தர்கள்ட்ட இருக்கும். அது இருந்தா போதும்பாங்க. சோ இதுதான் பக்தர்களோட குணங்கள். அப்ப பிரம்மஸ்திதிஹி, பிரம்மஸ்திதிகின்னா இந்த இம்பர்சனல் பிரம்மாண்மை, உருவமே இல்லாத அருவத்தை வந்து வணங்குறதுங்கிறது பிரம்மவாதிஸ். அத வந்து வரவேற்கவே கிடையாது. கிருஷ்ணர் ஆகட்டும், வைஷ்ணவ ஆச்சாரியர் ஆகட்டும், அது வந்து ஒரு நிலைதான், அது முழுமையான நிலை கிடையாது.
இந்த உதாரணம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப வந்து சூரியனோட வெளிச்சம், அதுக்கப்புறம் சூரியன், அப்புறம் சூரியனுக்குள்ள இருக்கிற உயிர்வாளிகள், ஜீவன்கள், இல்ல சூரியனை காக்கிற சூரிய பகவான் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலை இருக்குன்னா, இப்ப எனக்கு சூரிய வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிறது பிரம்ம ஜோதி நிலை. பிரம்மவாதிகளுக்கு அந்த அருவம் இதுதான் கடவுள்னு நினைச்சிட்டு கும்பிடுறது. அந்த வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, பிரம்ம ஜோதிங்கிறது பகவான் கிருஷ்ணரோட உடல்ல இருந்து, அந்த திவ்யமான உடல்ல இருந்து வர்ற அந்த சச்சிதானந்த விக்கிரகத்திலிருந்து வர்ற அந்த பிரகாசத்தை தான் பிரம்ம ஜோதின்னு சொல்றோம். அந்த பிரம்ம ஜோதி தான் கடவுள்னு பிரம்மவாதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. கடவுள் அருவம். அது எப்படி அருவமா இருக்க முடியும்? பகவான நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள போட முடியுமா? நம்மளுக்கே உருவம் இருக்கும்போது, நம்மளே இருந்துட்டு நம்ம இந்த உடல் மூலியமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியுது, நிறைய வேலைகள் நம்மளால செயல்கள் செய்ய முடியுது. அப்படி இருக்கும்போது பகவான், எல்லாத்தையும் படைச்ச பகவான், இந்த உருவத்தையும் படைச்ச பகவான், உருவம் இல்லாத விஷயங்களையும் படைச்ச பகவான் ஏன் வந்து உருவம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப வந்து அவங்களோட புரிதல் வந்து பாதி நிலையில தான் இருக்கு இல்லையா, வந்து முழுமையா இல்ல. இப்ப வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு குழந்தை வந்து இதுதான் சூரியன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல கண்ணா, இது சூரியன்ல இருந்து வர வெளிச்சம், சூரியன் வந்து அங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, பக்தர்களுக்கு தெரியும் சூரியன்கிறது ஒரு பிளேஸ், அந்த ஒரு பிளானட் மட்டும் இல்ல, அங்க வந்து ஒரு ராஜா இருக்காரு, அதை ஆண்டுட்டு வர்றாரு சூரியன். அங்க நிறைய ஜீவராசிகள் அங்கேயும் வாழ்றாங்க. எப்படி நம்ம பூலோகத்துல வாழ்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி உடல் கிடைக்குதோ, தண்ணியில வாழ்றதுக்கு மீனுக்கு அந்த மாதிரி உடல் கிடைக்குதோ, அதே போல சூரிய கிரகத்துல வாழ்றதுக்கும் ஜீவராசிகளுக்கு தகுந்த உடல் கிடைக்கும், அதுல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த நிலை வந்து சூரியன். அது வந்து பரமாத்மா ரியலைசேஷன் அப்படிமோ. இது ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மான் ரியலைசேஷன், அடுத்தது பரமாத்மா. இப்ப பிரம்மஸ்திதின்னு இந்த ஸ்லோகத்துல வர்றது வந்து பிரம்மவாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஜோதிய பத்தி, ஜோதியில போய் ஐக்கியமாகணும், அது கிடையாது. அது நமக்கு வேண்டவும் வேண்டாம். ஜோதியில போயிட்டு என்ன பண்றது? வெளிச்சத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது செயல் பண்ண முடியுமா? பூ பறிச்சு பூவை மாலையாக்கி பகவானுக்கு போட முடியுமா? ஒண்ணும் இல்ல. பகவானோட வெளிச்சம் தான் அது. இந்த வெளிச்சத்துல உட்காந்துட்டு அவங்களே போர் அடிச்சு திருப்பி வந்துருவாங்க. பிரம்மவாதிகளே முக்தி அடைஞ்சோடனே பிரம்ம ஜோதிக்கு போவாங்க. அவங்களுக்கு அதுதான் விருப்பம், அதுக்கு உண்டான தபசியல் பண்றாங்கன்னா அதுக்கு போவாங்க. ஆனா 1000 வருஷம், லட்சக்கணக்கான வருஷமே இருக்கட்டும், ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. வெறும் வெளிச்சத்துல என்ன உட்கார்ந்து டியூப்லைட்டை போட்டுட்டு ஒரு ரூம்ல சும்மா உட்காந்துருங்கன்னா எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்துருக்க முடியும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்றது? வெறும் ஆன்மாக்கள் நிறைய இருக்கும், அதுல என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, உறவுகள் இல்ல, ஒரு ஏதாவது கலகலன்னு உட்காந்து பேசுனா நல்லா பிரசாதங்கள் உட்காந்து விருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அங்க ஒண்ணுமே இருக்காது அதெல்லாம். அடுத்தது சூரியன்கிறது பரமாத்மா. இப்ப நம்ம எல்லாத்து இதயத்திலும் ஹிருதி சன்னி விஸ்தக சர்வஷ்ட ஆகம் ஹிருதி சன்னி விஷ்தக மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச வேதைஷ சர்வ அகமேவ வேதிய. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்கேன். நீ எறும்பா இருந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட இதயத்திலயும் நான் இருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப அந்த கிருஷ்ணர் வந்து எல்லா ஜீவாத்மாக்களுக்கும், எறும்பு பிரம்மா யாரா இருந்தாலும் இருக்காரு. மனுஷங்க, குரங்குக, இந்திரன், சந்திரன், எல்லா இதயத்திலும் பரமாத்மா இருக்காரு, பரபிரம்மன் இல்லையா? சிரோதக்ஷாய விஷ்ணு பரமாத்மாவா இருக்காரு. அப்ப அந்த பரமாத்மாவை புரிதல் இருக்கு இல்லையா, பரமாத்மா ரியலைசேஷன், பரமாத்மாவை உணர்றவங்க தான் வந்து இந்த யோகிகள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஞானிகள், அடுத்தது யோகிகள். ஆனா அதுவும் முழுமையானது இல்ல. ஏன்னா பரமாத்மாங்கிறது லோக்கலைஸ்ட் ஆஸ்பெக்ட். நம்மளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை மட்டும் புரிஞ்சா பத்தாது. பகவான்ங்கிறது அதுக்கும் மேல. பகவான் தான் நமக்காக இறங்கி வந்து நம்ம இதயத்துல ஒவ்வொருத்தருக்கும், நாங்க எல்லா ஸ்கூல்ல, இந்த பெரிய ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டேப்லெட், ஆளுக்கு ஒரு லேப்டாப்போ இல்ல டேப்லெட்டோ கொடுத்துருவாங்க, இந்த கேட்ஜெட்டை, அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கங்கன்னு, ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி கிருஷ்ணர் வந்து பௌதிக உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு எல்லார் இதயத்திலயும் நான் வந்து இருக்கிறேன் உங்களை கைட் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நல்ல புத்திசாலி இல்ல, புத்திசாலியா இருந்தா அங்கேயே இருந்திருப்போம் வைகுந்த லோகத்திலேயே. நீங்க அங்க இல்லாம இங்க வரணும் நீங்க, அப்ப உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆளும் இல்ல, நானே வர்றேன்
என்ன மாதிரி வேற யாரும் எனக்கு ஈக்குவல் யாரும் இல்ல, எனக்கு மேலயும் யாரும் இல்ல, நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வர்றாரு இதயத்துக்கு, எல்லாத்தோட இதயத்துக்கும். நம்ம இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போனாலும் அங்கேயும் நம்ம கூட வருவாரு. அப்ப பரமாத்மா ரியலைசேஷனும் முழுமை அடைகிறது இல்ல. அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த சூரியனுக்குள்ள சூரிய பகவான் ஒருத்தர் இருக்காரு அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறிட்டே வருது. இப்ப 5th படிக்கிறவங்களுக்கு கொடுக்கற கணக்கும், இதே பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும் போது கொடுக்கற கணக்கும், பிஹெச்டி படிக்கும் போது கொடுக்கற கணக்கும் வேறுபடும். ஆனா எல்லாமே கணக்கு தான். ஆனா அது ஏன் வேறுபடுதுன்னா, அந்தந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்கனால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கெப்பாசிட்டி. ஸ்கூல்ல சிலபஸ் அவ்வளவுதான். புரிஞ்சு படிக்கிறதுனா படிங்க, தப்பில்ல. ஆனா உங்க நார்மலா பார்த்தா இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் நம்மளுக்கு அத்தனை புராணங்கள், 4 வேதங்கள், 108 உபநிஷத்துகள், 18 புராணங்கள், இதிகாசங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, மக்கள் வந்து எல்லாரும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட புத்திசாலித்தனம், புரிதலோட கெப்பாசிட்டி எல்லாமே வேறுபடுது. எல்லாத்துக்குமே கொண்டு போய் நான் குலோப் ஜாமுன் கொடுத்தா எல்லாத்துனாலையும் சரி வயிறு வந்து டைஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். பச்சை குழந்தைக்கு போய் நான் குலோப் ஜாமுன் கொடுக்க முடியுமா? வயசானவங்களுக்கு போய், இல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு போய் நான் குலோப் ஜாமுன் கொடுக்க முடியுமா? அந்த அவங்களோட நிலைய பொறுத்துதான், அந்த பக்குவ நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வேதங்கள் புராணங்கள் இருக்கு. அதனாலதான் தேவி தேவர்கள் வழிபாடும் கிருஷ்ணரே அப்ரூவ் பண்றாரு. பரவாயில்ல, நீங்க கும்பிடுங்க, சனீஸ்வரர் கும்பிடுறீங்களா கும்பிடுங்க, முருகனை கும்பிடுறீங்களா கும்பிடுங்க, அவர் தடுக்கிறதே கிடையாது. பட் உயர்ந்த பக்தி, உன்னதமான பக்திங்கிறது என்ன வழிபடுறதுதான், எங்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது, அதையும் சொல்லிடுறாரு. பண்ணுங்க, தப்பு இல்ல, எங்கிட்டதான் எது பண்ணீங்கனாலும் லாஸ்ட்ல எங்கிட்டதான் வருவீங்க. அவ டைம் எடுக்கும். அதுக்கு நீங்க உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குதா, உடனே எடுத்து பண்ணுங்க. இல்ல நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றேன்னா பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் பாரு. நீங்க பல கோடி ஜென்மங்கள் எடுத்து வர்றதுனால வாங்க. இல்ல இதே ஜென்மத்திலேயே நீங்க முழு பக்திய பண்ணிட்டு எங்கிட்ட வர்றதுனாலும் வாங்க. அவரு வெயிட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. நம்மளுக்கு வெயிட் பண்றதுக்கு நமக்கு ஓகேவா, அதுதான் கேள்வி. சோ அந்த முழு நிலைய அறியறது தான் பகவான் ரியலைசேஷன். ஃபர்ஸ்ட் பிரம்மான் ரியலைசேஷன், அந்த சூரிய கதிர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறது. பிரம்மம், அகம் என்னது, அகம் பிரம்மேத்தியா, யா அகம் பிரம்மாஸ்மி, சாரி அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒரு பிரம்மம், அதாவது நான் வந்து ஆத்மா, நான் உடல். சூரிய கதிர்கள் வந்து அந்த சூரியன் கிட்ட இருந்து வர்ற ஒளி மட்டும்தான், அது சூரியன் கிடையாது. சூரிய கதிரை பார்த்துட்டு நம்ம சூரியன்னு சொல்ல மாட்டோம். அதாவது தெரிஞ்சவங்க குழந்தைங்க சொல்லும், இந்த சூரியன் வந்துருச்சுங்க. எதை வச்சு சொல்லுதுன்னா அந்த கதிர்களை வச்சு, இந்த வெளிச்சத்தை வச்சுட்டு. அந்த மாதிரி பிரம்மவாதிகள் வந்து பகவான் கிட்ட இருந்து, பகவானோட சச்சிதானந்த விக்கிரகம், அந்த உடல்ல இருந்து வர்ற வெளிச்சம் வந்து பிரம்ம ஜோதி, அதை பார்த்துட்டு பிரம்மவாதிகள் வந்து இதுதான் பகவான் நினைச்சுக்கிறாங்க. சோ அது வந்து முழுமையான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்லி, பிரம்மேத்தி பரமாத்மேத்தி பகவானித்தி சப்யத்தே, கிருஷ்ணரே சொல்லுவார். இது உண்மையான யோகிகள் என்ன பண்ணுவாங்க, வாசுதேவம் சர்வமிதி சுமகாத்மா சுதுர்லபாக, எல்லாமே வாசுதேவனா பார்ப்பாங்க பக்தி யோகிகள், இல்லையா? ஞானிகள் வந்து அந்த முதல் நிலையில இருக்காங்க. நம்ம ஞானி லெவல் போறக்கே பயங்கரமா டைம் எடுக்கும், இல்லையா? அதனாலதான் கிருஷ்ணர் என்னங்கிறார், அதெல்லாம் பண்ணாத அர்ஜுனா, டைரக்டா பக்தி பண்ணு, நீ காட்டுக்கு போக வேண்டாம், தவம் இருக்க வேண்டாம், தபஸ்யா பண்ண வேண்டாம், ஒன்னும் யாகம் அது இதுன்னு எதுவுமே பண்ணாத, சிம்பிளா பக்தி பண்ணிட்டு போ. அதையும் சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பழம் தோயும். அது பக்தியிலயும் நீ சிம்பிளா பண்ணு, எனக்கு ஒரே ஒரு துளசி தலை கொடு, இல்லையா ஒரு கிளாஸ் வாட்டர் கொடு, தண்ணி கொடு, இல்ல ஒரு பழம், ஒரு வாழைப்பழமோ இல்ல மாம்பழமோ என்ன சீசன்ல இருக்கோ அதை கொடு. அப்புறம் இவரு ராமருக்கு வந்து சபரி வந்து பெர்ரீஸ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தத கூட ராமர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அதனோட நோக்கம் வந்து தூய்மையானது, உன்னதமானதுங்கிறனால.
டேஸ்ட் நல்லா இருக்கிறது தான் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும், ராமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பக்தையோட அந்த எண்ணத்தை தான் பாக்குறாரு பகவான். நம்ம அதுக்காக டேஸ்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது இல்ல. அந்த சபரி அளவுக்கு நமக்கு பக்தி இருக்குன்னா நம்மளும் அதை பண்ணலாம். அது நமக்கு தெரியுமா? அது பகவானுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னு. நமக்கு விட பகவானுக்கு தெரியும் இல்லையா? நமக்கும் தெரியும் ஓரளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோம்னு. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைத்தனமா நினைச்சுக்குவோம், நம்ம பெரிய அளவுக்கு பக்தி பண்றோம்னு நினைச்சுக்குவோம். ஆனா உண்மையாவே பெரிய அளவுல பக்தி பண்றவங்களுக்கு தான் பக்தியே பண்ணலைங்கிற எண்ணம் தான் இருக்கும். சோ அதுதான் முதிர்ச்சி, பக்குவ நிலை பக்தியிலேயே. சயின்டிஸ்டே சொல்லுவாங்க, இந்த ஐன்ஸ்டீன் சொல்லுவா அப்படி, சயின்ஸ படிக்க படிக்க கடவுள் இருக்காருங்கிற அந்த நம்பிக்கை அதிகமாகும். நீ இப்ப அறகுறையா படிச்சாதான் கடவுள் இல்லைன்னு நாத்திகன் ஆவீங்க. விஞ்ஞானிகளுக்கு சொல்றது அவரு, அறிவியல் அறிஞர்களுக்கெல்லாம் சொல்றாரு ஐன்ஸ்டீன். அறகுறையா படிச்சவங்களுக்கு தான் பகவான் இல்லைன்னு வாதாடுவாங்க. ஆனா ஆழமா நீங்க அறிவியலை படிக்க, விஞ்ஞானத்தை படிக்க படிக்க நீங்க பகவான் இருக்கிறத நீங்களே நம்புவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவரு சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன். சோ அந்த பிரம்மவாதிஸ் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு பகவான்னு முடிச்சிருவாங்க, அதோட அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க, அதை தேடி போவாங்க. அது முழுமை அல்ல. அடுத்தது இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கு, அதுதான் பகவான்னு முடிச்சுக்குவாங்க, அதுவும் முழுமை அல்ல. ஏன்னா நம்ம தொண்டு செய்யணும். நான் உட்கார்ந்துட்டு பிரார்த்தனை பண்றேன், கிருஷ்ணா என்னை காப்பாத்து, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றது அது பக்தி தொண்டு முழுமை அடையாது. அது பக்தி தொண்டும் கிடையாது முழுமையா. அது ஒரு வகையான பக்தி தொண்டு தான் பிரார்த்தனை பண்றது. ஆனா அது சுயநலம் உள்ளது தானே, தனக்காக தானே வேண்டிக்கிறோம். தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் சமுதாயம், தன்னோட கண்ட்ரி, இததான் வேண்டிக்கிறோமே தவிர கிருஷ்ணா நீ நல்லா இருக்கணும். இப்ப பகவான் கிருஷ்ணா அவரு நல்லா தானே இருப்பாரு, அவருக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அவரு அதை விரும்புறாரு. கிருஷ்ணரையும் நம்ம ஒரு பர்சனா பார்க்கும்போது, அவரையும் நம்ம கூட ஒன்னா பார்க்கும்போது அவர் அதை விரும்புறாரு. சோ பரமாத்மா ரியலைசேஷனும் முழுமையான பக்தி கிடையாது. சரி, பகவான் ரியலைசேஷன், பிரம்மன், பரமாத்மா, அடுத்தது பகவான், அதுதான் உன்னதமான உணர்வு. பகவான் ரியலைசேஷன், நம்ம பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கை கால் இருக்கு, அவருக்கு உணர்வு இருக்கு, அவரு நம்ம கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்கு நம்ம சேவை பண்ணணும். ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், நம்ம நித்தியமா அவருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த தூய பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடும் போது ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் தூய்மையா இருக்காதுதான். ஒட்டடை அடிக்கும் போது தூசு நிறைய வரும். அதே மாதிரி நம்ம பக்தி பண்ண பண்ண நம்மளோட அந்த கெட்ட எண்ணங்கள், அனர்த்தங்கள் எல்லாம் நமக்கே வெளியில தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிய வரும் நல்லாவே. அப்ப அதெல்லாமே உடனே தூசு தட்டுறதை நம்ம நிறுத்தக்கூடாது. ஃபேனை போட்டு ஆஃப் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அது சுத்திட்டு தான் நிக்கும், உடனே நிக்காது, டப்புன்னு நிக்காது. ஃபேன் கொஞ்ச நேரம் அந்த விங்ஸ் அப்படியே சுத்திட்டு தான் நிக்கும். அதே மாதிரிதான் பக்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், பக்திங்கிற சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட பழைய பண்ண பாவங்கள், அந்த கர்ம வினைகள் எல்லாம் உடனே நிக்காது, கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி தான் நிக்கும். நம்ம என்னடா பக்தி பண்றோம், இன்னும் நம்மளுக்கு துன்பமாவே இருக்கே, பக்தி பண்றோம் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே, நம்ம பக்தி பண்றதே நல்லதுக்காக, நல்லது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு பண்றதே முதல்ல பக்தி கிடையாது, அது பிசினஸ், வியாபாரம். பக்திங்கிறது என்னன்னா பகவானுக்கு அது பிடிக்குமாமா, அதை நான் பண்ணணும். எப்படி பண்றதுன்னு பகவான் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பகவத்லயும் சொல்லியிருக்காரு, பகவானோட பக்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்ரீமத் பகவத்ல. இப்ப நான் அந்த மாதிரி பண்றேன், அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், ட்ரை பண்றேன், அந்த மாதிரி நோக்கத்துல போகும்போது நம்மளோட பக்தி தூய பக்தியா மாறிடும் எவென்ச்சுவலி. சில பேத்துக்கு ஒரே ஜென்மத்துல மாறும், சில பேத்துக்கு பல ஜென்மங்கள் எடுக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதுக்கு அந்த அளவுக்கு யதாமாம் பிரபஞ்சந்தி தாம்ஸ்தைவ பஜாமியகம், நேத்திக்கே சொன்னோம்ல இந்த ஸ்லோகத்தை. எந்த அளவுக்கு நம்ம பகவான் மேல பக்தி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவரு திருப்பி அன்பு செலுத்துவாரு அப்படின்னு. அதுதான். சோ அந்த பகவான் ரியலைசேஷன்ங்கிறது பக்தி தொண்டுல ஈடுபடுறது. வீட்டுல உட்கார்ந்து கையெடுத்து கும்பிடுறது மட்டும் பக்தி கிடையாது, பக்தி தொண்டுல ஈடுபடணும். பகவானுக்காக இப்ப நம்ம அன்பு செலுத்துறோம், பையன் மேலயோ பொண்ணு மேலயோ பேரம்பேத்தி மேலயோ அன்பு செலுத்துறோம். அந்த குழந்தைகளுக்கு நம்ம அன்பை எப்படி வெளிக்காட்டுவோம்? நான் அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொன்னா அது ஓகேவா? இல்ல, பத்தாது, நமக்கே பத்தாதுன்னு தெரியும்.
அந்த குழந்தை வந்தா நம்மளுக்கு பிடிச்சது, நம்ம அந்த குழந்தைக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறது தகுந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுப்போம். அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அந்த குழந்தைக்கு என்ன நல்லதோ அதை நம்ம சொல்லி கொடுப்போம், இல்ல பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம். அது நமக்கும் திருப்தி கொடுக்கும், அந்த குழந்தைக்கும் திருப்தி கொடுக்கும். அது போலதான் பகவானும். சரிங்களா? சோ நம்ம இதோட பகவத்கீதை 2வது அத்தியாயம் முடிக்கிறோம். 72வது ஸ்லோகம். நாளைக்கு வேணா நம்ம ரீகேப் பண்ணலாம். 2வது அத்தியாயத்துல நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம். ஆத்ம ஞானம், ஆத்ம விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். புத்தி யோகம், புத்திசாலித்தனத்தை கொண்டு எப்படி பக்தி பண்றது அதையும் படிச்சிருக்கோம். சித்த பிரக்ஞா எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு பக்தர் எப்படி நடந்துக்குவாங்க, ஆசை வெறுப்பு இருக்காது, எல்லாத்தையும் சமநிலையில பாப்பாங்க, துன்பம் இன்பம் எது வந்தாலும் அதை ஒரே மாதிரிதான் பாப்பாங்க, எல்லாமே பகவானோட கருணையா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வரும். பகவத்கீதையே நல்ல விஷயம்தான். நிறைய உதாரணங்கள் கதைகளோட பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? நம்ம நாளைக்கு வேணா முடிஞ்சா ரீகேப் பண்ணலாம். சரி, ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?